ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பூஸ் வைப். நான் தான் பூ. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய ஃபுட்வேர் கலெக்ஷன். என்கிட்ட நிறைய ஃபுட்வேர் இருக்குது. எல்லாமே உங்ககிட்ட நான் காட்டணுன்னு ஆசைப்பட்றேன். அண்ட் எனக்கு லைக் ஷூஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் ஒரு இடத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டமும் ஷூஸ் வச்சிங்கன்னா நான் ப்ராப்ளி ஷூஸ் தான் எடுப்பேன். ஸோ ஐ ரியலி லைக் ஷூஸ். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஷூ காட்டுறேன். இது வந்து நான் இங்கே ஹை ஸ்கூல் போனப்போ நான் வாங்கினேன். அண்ட் இந்த ஷூக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. இது வந்து நைக்கி Air Force 1. என்னடா இவ்வளோ கேவலமாக வச்சுருக்கான்னு பார்க்காதீங்க. இந்த ஷூ வந்து நான் 10th வாங்கினேன். 12th தான் நான் தூக்கி போட்டேன். அவ்வளோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து டான்ஸ் ஆடிருப்பேன், ரன்னிங், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நான் பண்ணிட்டேன் இதில். அண்ட் என்னோடய லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலில் கூட நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து சைன்லாம் கூட வாங்கியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கெல்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ மெமரி. ஸோ இது வந்து நைக்கி Air Force 1. இது வந்து ஒரு $160 கிட்ட வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னோட ஹீல்ஸ் காட்டுறேன். இது வந்து என்னோட கிராஜுவேஷன் அண்ட் மை பேங்க்வெட் ஹீல்ஸ். இது வந்து நான் ஷீனில் வாங்கினேன். திஸ் வாஸ் அரவுண்ட் $30. ஆக்சுவலி இதுக்கு ஒரு கதை இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெட் பாட்டம் ஹீல்ஸ் தான் வாங்கினேன். ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். ஓ மை காட், ரெட் பாட்டம் அப்படியே எல்லோரும் க்ரேஸியாக இருந்தாங்க. இதுதான் நம்ம கிராஜுவேஷனுக்கு போட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் வந்து இது ரொம்ப லாங்காக இருந்துச்சு லைக் கம்பேர்ட் டு திஸ். ப்ளஸ் இது வந்து பாயிண்டிங் ஹீல்ஸ் வேறு. எனக்கு பாயிண்டிங் ஹீல்ஸ் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ ஆல்மோஸ்ட் லைக் 2 inches இன்னும் கூட வருது. அதனால் நான் போய் உடனே அதுக்கப்புறம் இந்த ஹீல்ஸ் வாங்கினேன். என்னால் இதை போட்டு நடந்து விழுந்துட்டேன்னா ஏமானந்தான் போகும்னு சொல்லிட்டு இது வேண்டாம், இதை எப்பயாச்சும் போட்டுக்கலாம். ஏன்னா நான் ப்ராக்டிஸும் பண்ணல. ஸோ இது வாங்கினேன். அடுத்தது வந்து நான் என்னோட இன்னொரு ஹீல்ஸ் காட்டுறேன். இது வந்து ஒரு ஒயிட் கலர் ஹீல்ஸ். இது நான் வந்து இந்தியாவில் வாங்கினேன். இது வாங்கினப்போ ஆக்சுவலி நான் யூஸே பண்ணல இதை. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் போட்டேன். அப்புறம் வந்து ஹீல்ஸ் ஓகே, அது வரைக்கும் எனக்கு ஹீல்ஸே பிடிக்காது ஆக்சுவலி, உண்மையாக சொல்லணும்னா. முன்னாடி எல்லாம் வந்து இந்த ஹீல்ஸ் நான் போட்டப்போ லூஸாக இருக்கும். ஸோ நான் ஓகே வேணாம், லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அப்போ அந்த ஈவெண்ட்டுக்கு நான் சும்மா ட்ரை பண்ணேன், என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்குது. பார்த்தா நல்லா டைட்டாக இருந்துச்சு. ஓகே போட்டு போகலான்னு நினச்சிட்டு போட்டு போனேன். செம்ம ஷூ ஆக்சுவலி. இதை போட்டு நான் செம்ம டான்ஸ் ஆடினேன். அண்ட் இந்த இடம்லாம் கொஞ்சம் பிஞ்சு போச்சு பாருங்கள். ஸோ இதுதான் இந்த ஹீல்ஸோட கதை. பட் நான் நல்ல ஹீல்ஸ் இது வந்து இந்தியாவில் தான் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய ரன்னிங் ஷூஸ் காட்டுறேன். இது வந்து பியூமா ரன்னிங் ஷூஸ். இது ஆக்சுவலி நான் பியூமாவில் போய் வாங்கலை. நான் வந்து இங்கே காஸ்கோன்னு ஒரு கடை இருக்குது. நான் காஸ்கோவில் தான் போய் வாங்கினேன். இதில் வந்து இந்த மாதிரி ஷூ, இதுக்கு பேர் தெரில, இந்த மாதிரி ஷூ டேக்ஸ் சம்திங் அதெல்லாம் போட்டு நான் ஃபேன்சியாக வச்சுருக்கேன். பட் இந்த ஷூ நல்ல ஷூ. ஆல்மோஸ்ட் ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருக்குது. ஸோ அடுத்தது வந்து என்னோடய வின்டர் பூட்ஸ் காட்டுறேன். இங்கே கனடாவில் வந்து ஸ்னோ வரும்போது வின்டர் பூட்ஸ்னு ஒன்று போடுவாங்க. ஏன்னா நம்மளோட ரெகுலர் ஷூஸை டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு. பட் நான் வந்து ஒரு 13 வயசு இருக்கிற வரைக்கும் போட்டேன். அதுக்கப்புறம்லாம் நான் வந்து நோன்னு சொல்லிட்டேன் எங்கள் வீட்டில். ஸோ இதெல்லாம் அந்த டைமில் தான் வாங்கினேன். 13 வயசில் தான் வாங்கினேன் இந்த வின்டர் பூட்ஸ். ஸோ இது வந்து எந்த கடையில் வாங்கினேன்னு எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை. நான் ஏதோ ஒரு மாலில் வாங்கினேன். அப்போது கிறிஸ்மஸ் டைம் அப்போ வாங்கினேன். அவ்வளோதான் ஞாபகம் இருக்குது. அப்புறம் இந்த ஹீல்ஸ்
இது ஆக்சுவலி எங்கள் அம்மா வாங்கினாங்க அவங்களுக்காக. நான் திருடி போட்டுட்டேன். அண்ட் இதில் கொஞ்சம் முடியாக இருக்கும், வெள்ளை முடி. எனக்கு வெள்ளை முடி நினச்சிடாதீங்க. என்கிட்ட 2 பூனைக்குட்டி இருக்குது, அவங்க 2 பேர் வெள்ளை. ஸோ அவங்களோட ஹேர் தான் அது. அவங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, போய் பாருங்கள், பேரல் கிளாஸ். ஸோ இது வந்து எங்கள் அம்மாவோட ஹீல்ஸ் ஆக்சுவலி. இது வந்து நான் கல்ச்சுரல் டே அன்னைக்கு போட்டேன்னு நினைக்கிறேன், ஸ்கூலில். அப்போ வந்து இதுலேயும் நான் போட்டு டான்ஸ் ஆடி இது ஃபுல்லாக பிரிஞ்சு போச்சு. பட் இது வந்து அரவுண்ட் $25 நினைக்கிறேன். இது வந்து நாங்கள் மாலில் தான் வாங்கினோம். ஏதோ ஒரு குட் ஃப்ரைடே அப்போது மாலில் வாங்கினோம் இந்த ஷூஸ், இந்த ஹீல்ஸ். ஆக்சுவலி வந்து என்னோடய ஷூஸ் எல்லாம் வந்து நானும் எங்கள் அம்மாவும் ஷேர் பண்ணி தான் போடுவோம். ஆனால் ஒரு சில ஷூஸ் வந்து நான் தரவே மாட்டேன் எங்கள் அம்மாவுக்கு. அதில் ஒன் ஆஃப் த ஷூ வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஆக்சுவலி எனக்கு பொக்கிஷோ மாதிரி, ஏன்னா என்னோடய பர்த்டேக்கு நான் வாங்கினேன். இது வந்து ஏர் ஜோர்டன் 1. இது அரவுண்ட் எனக்கு $200 கிட்ட வந்துச்சு. சரியாக ப்ரைஸ் தெரில, நான் மேலே போடுறேன் ப்ரைஸு. பட் இது வந்து என்னோடய பர்த்டேக்கு வாங்கினேன், ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து நான் சைஸ் 6 வாங்கினேன். போட்டு பார்த்தேன், ஏன்னா எப்போவுமே நான் சைஸ் 6 தான் போடுவேன். இது வரைக்கும் நான் காட்டின ஷூ எல்லாமே சைஸ் 6 தான். அப்போது ஓகே சைஸ் 6 தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு ஏன்னா இது வந்து ankle வரைக்கும் இருக்குல்ல, அதெல்லாம் சாரி, இது வந்து கொஞ்சம் மேலே இருக்குது, ankleக்கு மேலே இருக்குது. மற்றதெல்லாம் வந்து ankleக்கு கீழே இருக்குது. ஸோ இது சைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல், எனக்கு தெரில. அதுக்கப்புறம் வந்து நான் அது வந்துட்டு போட்டு பார்த்தப்போ கால் உள்ளே போகலை. அதனால அது ரிட்டர்ன் பண்ணிவிட்டு 7.7 வாங்கினேன். ஸோ இதெல்லாம் நான் டப்பாவோடு வச்சுப்பேன், ஏன்னா எனக்கு வந்து இந்த ஷூ ரொம்ப பிடிக்கும். அகெயின் முடி இருக்கிறது கண்டுக்காதீங்க, பூனைக்குட்டினால தான். ஸோ அதான் என்னோடய சைஸ். அடுத்தது வந்து இன்னொரு ஷூ இருக்குது. இது வந்து நைக்கி ஏர் ஃபோர்ஸஸ், சேம் ஷூ. நான் உங்களுக்கு அப்போவே காட்டினேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சைன்லாம் போட்டிருந்தாங்களே, அதே ஷூ தான். அது ரொம்ப கேவலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். பிஃபோர் ஆஃப்டர். ஸோ இதுதான் அந்த ஷூ. ஆக்சுவலி எனக்கு ஒயிட் ஸ்னீக்கர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எல்லா ட்ரெஸ்ஸோடையும் ஈஸியாக பேர் ஆகிடும், எனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது வந்து இதுவும் ஒரு ஸ்னீக்கர்ஸ் தான். இது ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணுறப்போ எனக்கு வந்து இங்கே வின்டர் அப்போ தான் நான் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு ரொம்ப அங்கே கடையில் ஹீட்டர் வேலை செய்யலை. ஸோ ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. ப்ளஸ் என்னோடய ஷூ நான் இந்த ஷூ தான் போட்டிருந்தேன். இது ஓட்டையாக இருந்தனால நான் போய் அவசரத்துக்கு இது வாங்கினேன். இது வந்து வால்மார்ட்டில் வாங்கினேன். அதுலேயும் கரெல்லாம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் இந்த ஷூஸ். இதோட ப்ரைஸை நான் மேலே போடுறேன், எனக்கு சரியாக தெரியல, பார்க்கணும். இது வந்து ஒரு ஸ்லிப்பர்ஸ், ஜஸ்ட் இது ஏதோ ஒரு க்ரோசரி ஸ்டோரில் தான் வாங்கினேன், சும்மா போடுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அடுத்த ஷூ வந்து இந்த ஷூ. இது ஒரு மாதிரி கிளிட்டரி ஷூஸ். இது நான் இந்தியா வந்தப்போ வாங்கினேன் 5 இயர்ஸ் முன்னாடி. எனக்கு ஏன் ஷூஸ் இவ்வளோ பிடிக்குதுன்னா, ஐம் அ டான்ஸர். அண்ட் எல்லா டான்ஸர்ஸையும் பார்த்துருந்தீங்கன்னா லைக் வியர்டான கலர்ஸ்லாம் வாங்கி ஷூஸ் வச்சுருப்பாங்க. எனக்குமே ஆசை, பால் பச்சை கலர், பிங்க் ஃப்ளாரசன் கலர், இது மாதிரிலாம் வாங்கணுன்னு. போட்டு டான்ஸ் ஆனால் செம கூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டைம் தான் போட்டிருப்பேன், ஏன்னா இங்கே ஸ்னோ இருக்கிறனால மோஸ்ட்லி நான் போட மாட்டேன். சம்மர் டைமில் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸு இல்லை வந்து சாண்டில்ஸ் அந்த மாதிரி போட்டு போயிடுவேன். ஸோ இது அவ்வளோ நான் யூஸே பண்ணுறதில்ல, பட் கண்டிப்பாக ஒரு நாள் நான் பண்ணுவேன், கூடிய சீக்கிரம். அதனால தான் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ஒரு ஸ்லிப்பர்ஸ். இதுவும் வந்து ஊரில் தான் வாங்கினேன் 5 வருஷம் முன்னாடி வந்தப்போ. இது வந்து பாட்டா இங்கே போட்டிருக்கு. இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ்லாம் அம்மா கூட ஷேர் பண்ணிப்பேன். அடுத்தது வந்து இந்த ஷூ. இது ஆக்சுவலி வந்து இதுவும் நான் 5 இயர்ஸ் முன்னாடி தான் வாங்கினேன். இது அந்த டைமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருந்துச்சு. நம்ம ஊரில் எல்லா கேர்ள்ஸுமே இதாக போட்டிருந்தாங்க. ஸோ நானும் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது வந்து 2 கலரில் வச்சுருக்கேன். ஒன்று வந்து பிங்க், இன்னொன்று வந்து பிளாக். பட் இது நான் இங்கே யூஸ் பண்ணுறதே இல்லை,
மேபி ஊருக்கு வந்தால் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே தான் ஸ்னோ வந்துடுது 6 மாதம். மீதி 6 மாதம் நான் வந்து ஷூ தான் போடுறேன். ஏன்னா ஷூ போட்டே நான் பழகிட்டேன். என்னாலே நம்ப முடியல என்கிட்ட இவ்வளோ ஷூ இருக்கானே. ஆனால் தூக்கி போடவும் மனசு வரமாட்டேங்குது. ஏன்னா ஓகே இந்த ட்ரெஸ் இருக்குல்ல, இந்த ட்ரெஸ்க்கு இது போட்டுக்கலாம், அந்த ட்ரெஸ்க்கு அது போட்டுக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் நான் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போடுற ஒரே ஷூ நைக்கி ஏர்ஃபோர்ஸ் மட்டும்தான். ஸோ நான் இனிமேல் வந்து இந்த ஷூஸ்லாம் இன்னும் கொஞ்சம் போட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. இஃப் யூ டிட் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.